வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, யுஎஸ்ல நடக்கிற T20 வேர்ல்டு கப் வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தாங்க மிகப்பெரிய அளவுல வந்து சொதப்பிட்டே வராங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம, அ யுவராஜ் சிங் ரோல் அது வந்து அந்த ரோல வந்து ஆடப்போவது வந்து யாரு? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இருக்குன்னு சொல்லலாம். எதுக்காகன்னா, இந்திய அணி வந்து பாகிஸ்தானுக்கு எதிரா ஒரு மேட்ச் வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதால வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைகள் வந்து நெறைய பேர் வந்து பேசாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, பந்து வீச்சுல வந்து ஆடுகளத்தை சரியா பயன்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்களுடைய விக்கெட்ல நல்லாவே எடுத்து பும்ரா, அப்புறம் வந்து பாண்டியாலாம் நல்லாவே விக்கெட் எடுத்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சதால, பேட்ஸ்மேன் மீதான குறைகள் வந்து யாருக்குமே வந்து தெரியாம போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இதனால இந்திய அணியோட மிடில் ஆர்டர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா தான் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா, சூர்யகுமார் யாதவ் ஆகட்டும், அப்புறம் சிவா துபே ஆகட்டும், அதுக்கப்புறம் பாண்டே ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், இவங்க 4 பேருமே வந்து நன்கு அறியப்பட்ட வீரர்கள் தான் என்றாலும், நிலையான ஒரு ஆட்டம் இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா தான் இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 போட்டி ஆடி 10 போட்டியில ஏதாவது ஒரு 2 போட்டி மட்டும் ஜெயிச்சுட்டு, நாங்க வந்து ஃபார்ம்ல தான் இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அணியில வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்காங்க. இதனால வந்து இந்தியாவுக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சொதப்புற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2007ல வந்து இந்தியா T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணும்போது, அப்ப இருந்த ஷேவாக் ஆகட்டும், கம்பீர் ஆகட்டும், முத்தப்பா ஆகட்டும், இவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து தொடர்ச்சியா வெளியேறிட்டாலும், மிடில் ஆர்டர்ல வந்து அந்த யுவராஜ் சிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா ஆகட்டும், தோனி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து தொடர்ச்சியா விக்கெட் இருந்தாலும், மிடில் ஆர்டர் இவங்க வந்து நல்ல ரன் சேகரிக்கிற மாரியான ஒரு திறமையான வீரர்கள் தான் இருந்தாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கூட வந்து யுவராஜ் சிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து தென்னாப்பிரிக்கா கூடயும், அப்புறம் பாகிஸ்தான் கூடயும் ரோஹித் சர்மா நல்லா ஆடுனதாகட்டும், அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் லீக் மேட்ச்ல வந்து தோனி வந்து மிடில் ஆர்டர்ல இறங்கி ரன் அடிச்சதாகட்டும், இது எல்லாமே வந்து சிறப்பான இன்னிங்ஸாவே தான் இருந்தது. ஆனால் அப்போது இருந்த அ யுவராஜ் ஆகட்டும், தோனி ஆகட்டும், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஆகட்டும், இவங்க எல்லாரும் கை குடுத்தது போல, இப்ப இருக்கிற சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, அப்புறம் வந்து பாண்டியா, ஜடேஜா இவங்கலாம் வந்து அது மாரியான ஒரு பங்களிப்பு தராங்களான்னு பார்த்தா, 0 தான் சொல்லணும். இவங்களுடைய பங்களிப்பு வந்து சரியான முறையில இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அங்க இருக்கு. இதுல வந்து நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரோஹித், கோலி, ஃபண்ட் இவங்க எல்லாமே டாப் ஆர்டர்ல வந்து சொதப்பும்போது, அது மிடில் ஆர்டர்ல வந்து இவங்க இறங்கி மினிமம் ஒரு 30 ரன்னாச்சும் அடிப்பாங்களான்னு பார்த்தா, அந்த இடமும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப நம்ம இந்திய டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசை வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 7 டவுன் வரைக்கும் போது. ஆனா, அனுமார் வால் மாரி நீண்டு இருந்தாலும், ஆனா அவங்களுடைய திறமை வந்து பேட்டிங் திறமைங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுவும் நம்பிக்கையே இல்ல. இவங்க வந்தனாடா எப்படா இவனுங்க அவுட் ஆவானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்திலேயே தான் நம்ம வந்து திக் திக்ன்னு வந்து அ வச்சுக்கிற ஒரு பேட்டிங் வரிசையா தான் இருக்கு. நம்ம இந்திய மிடில் ஆர்டர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இறங்குனானா கண்டிப்பா ஒரு 30 ரன்னாச்சும் அடிப்பான்டா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்குற ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்ப பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல தான் நம்ம சொல்லணும். அதுவும் இல்லாம யுவராஜ் சிங் மாதிரியான தனி வீரர் வந்து களத்துல இறங்கி ஜெயிச்சு குடுத்த மேட்ச்லாம் நம்ம வந்து எவ்வளோ மேட்ச பார்த்துருக்கோம். இன்று வரை யுவராஜ் சிங்கோட அந்த இடத்தை வந்து ஃபில் பண்றதுக்கான வீரர்கள் யாருமே வரலன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த உண்மைய வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து யுவராஜ் சிங் இடம் வந்து மிக முக்கியமான ஒரு இடமா இருந்தது. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் வந்து பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்கிலும் வந்து கை குடுத்துட்டு போவாரு. தேவையான நேரத்துல வந்து முக்கியமான விக்கெட் வந்து எடுத்து குடுத்துட்டு போயின்னே இருப்பாரு. அது மாதிரியான ஒரு டீம் பிளேயர் வந்து இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காதது மிகப்பெரிய அளவுல நமக்கு ஒரு மைனஸா தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஐபிஎல்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து வந்ததால, ஒரு நிலையான ஒரு ஆல்-ரவுண்டர் இல்லாம, மிகப்பெரிய அளவுல வந்து இந்திய அணிய வந்து தொடர்ச்சியா சொதப்பிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்துல நம்ம சொல்லி முடிக்கணும். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த பதிவு வந்து நம்ம முகநூல்ல ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பதிவுல இருந்து எடுத்தோம். இந்த கன்டென்ட் வந்து நல்லாவே இருந்தது. அதனால தான் இந்த கன்டென்ட் எடுத்து நாங்க